கேஸ் இதான் பரோட்டா போடுற சட்டி. ஆப்பக்கல் நினைக்கிற ஒரு 10-12 பரோட்டா போடலாம் போல இருக்குது, கூடையே போடலாம் போல இருக்குது. இது காலையில் தான் போடுவாங்களாம். இதுக்கு மேலே மத்தியானம் 4 மணிக்கு தான் போடுவாங்க போல இருக்குது. அதுக்குள்ளே குழம்பெல்லாம் இருக்குது, சூடாக இருக்குது. அப்புறம் இப்போ சாப்பாடு டைமு, பிரியாணியிலேருந்து எல்லாம் இருக்கும் போல் இருக்குது. இது எங்கேயோ ஆர்டர் சாப்பாடாம். இதுக்குள்ளே எல்லா காய்கறியும், சாம்பார், சாதம் எல்லாம் ரெடியாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு காரில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இது வந்து இலை சாப்பாடு. எவ்வளோன்னா என்ன வேணுமோ உங்கள் இலை சாப்பாடு இது என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்துருவாங்களாம். ஒரு இலை சாப்பாடு 80 ரூபான்னு சொன்னாங்க, சைவம். இங்கே வந்து சோறு பெரட்டுறது, எக் ரைஸு இதுன்னு சொல்லுவாங்களே அந்தமாரி. இது 4 மணிக்கு மேலே தான் செய்வாங்க போல இருக்குது. இது ஒன்று முட்டையெல்லாம் இருக்குது. இந்த அம்மா தான் முதலாளி அம்மா. மற்றவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்காரெல்லாம் காலையிலேருந்து வேலை செய்கிறனால தூங்குறாங்களாம். 4 மணிக்கு தான் வருவாங்களாம். இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அசைவமும் இருக்குது, சைவமும் இருக்குது. இப்போ மணி இந்தியா டைம் வந்து 1 ஹவருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அவங்க எல்லாமே வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஆள் வச்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சைவம் போல இருக்குது. கோபி ஸ்பெரட்டல், ரசம், சாம்பார், புளிக்குழம்பு எல்லாம் இருக்குன்னாங்க. இதுவும் புளிக்குழம்பு போல் இருக்குது, சமைச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. அப்பளம் இருக்குது. எல்லாம் நல்லா சமைச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரே வேலை போல் இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஓகேவா? நன்றி.